தமிழ் டபுள் அனிமே பார்க்குற உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, எக்கச்சக்கமான அனிம் அப்டேட்ஸுமே வந்திருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க போறோம். சரி, இன்ட்ரோ போட்டு வீடியோவை ஆரம்பிக்கலாமா? Wake up to reality. எல்லாம் தமிழ் டப்ல பண்ற மாதிரி பிளாட்ஃபார்ம் அப்புறம் வெப்சைட் எல்லாம் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். அதுல மோஸ்ட் ஆஃப் த அனிமே பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் கிரன்ச்சி ரோல்னு வச்சுக்கலாம். கிரன்ச்சி ரோல்னு பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட அனிமேஸை பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டுமே இருக்காங்க. இப்போ ஆன்காயில கூட நிறைய அனிமேஸ் பண்றாங்க. இப்போ வீக்லி 2-3 எபிசோட் வந்து அனிமேலேருந்து வரும். அந்த மாதிரி ஆன்காயிலுமே நிறைய அனிமே இந்த கிரன்ச்சி ரோல் இருந்து போயிட்டு இருக்கு. இது மாதிரி கிரன்ச்சி ரோல் வந்து பெரிய பெரிய அனிமேஸ் கூட பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஜுஜுட்சு கைசன், டீமன் ஸ்லேயர் இந்த மாதிரி அனிமேலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கிரன்ச்சி ரோல் ஆப் அப்படியே டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அனிமேஸ் இருக்கும். ஏன் ஒன் பீஸ் கூட இருக்கும். அப்படி நிறைய அனிமே வந்து அந்த பிளாட்ஃபார்ம் அந்த ஆப்பில் இருக்கும். அதில் வந்து நிறைய அனிமேஸ் பார்த்துக்கலாம். தமிழ் டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே நிறைய அனிமே இருக்குது. மேற்கொண்டு இப்போ இந்த வின்டர் சீசனில் நிறைய அனிமே தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது தாண்டி அடுத்த அப்கமிங் இனிமே நிறைய அனிமே தமிழ் டப்பில் வரும். அதெல்லாம் டவுட்டே இல்லை. ஓகேவா? இப்போ வந்து ஒன்று நான் வச்சுக்கோங்க, கிரன்ச்சி ரோல். இதுதான் அனிமேஸை துவக்கத்தில் நிறைய அனிமேஸை ஒரு ஆப்பாக ஒரு பிளாட்ஃபார்மாக தமிழ் டப்பில் பண்ண ஒரு ஆப் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து காலங்காலமாக இந்த மாதிரி அனிமேஸை கார்ட்டூன்ஸாக தமிழ் டப்பில் பண்ணுற மாதிரியான இன்னும் ஒரு அதாவது டிவி சேனல் எடுத்துக்கிறோம். டிவி சேனல் அப்படின்னா இந்த ஹங்காமா, சோனியா, டிஸ்னி இந்த மாதிரி அடுத்து யூடியூப் பல்பத் அப்படிங்கிற மாதிரி சேனல் இருக்கும். அப்புறம் கார்ட்டூன் நெட்வொர்க் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. இந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமேஸை வந்து தமிழ் டப்லையுமே யூஸ் பண்ணுவாங்க. முக்கால்வாசி கார்ட்டூனாக தான் இருக்கும். இப்போ வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒன் பீஸு இப்போ அங்கே வேலை போணுச்சு. அப்புறம் மை ஹீரோ அகாடமியா, இந்த அன்டர்எக்ஸ் சென்டர் இதெல்லாம் இந்த பண்ணாங்க தமிழ். இந்த அனிமேஷன் நீங்கள் சாதாரணமாக போட்டக்கூடாது. இது எல்லா அனிமையுமே கோட், ஒரு லெஜெண்டரி அனிமே. இந்த மாதிரி அனிமேஷன் கார்ட்டூன் சைட்லேருந்து பண்ணும்போது அப்படியே இப்போ டிஸ்னி, ஹங்காமா, அதெல்லாம் ஷின்சான், டோரேமான், நிஞ்சா ஹட்டோரி, பெருமான் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு குடம் அனிமேஸ் அதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. போக்கிமான் எடுத்துக்கலாம், ஹங்காமா, சூப்பர் ஹங்காமா, பேப்ளேட் இந்த மாதிரி எது மிஸ் பண்ணானு அப்படின்னா சொல்லுங்க. அந்த மாதிரி அனிமேஸ் எல்லாம் இது பண்ணியிருந்திருப்பாங்க. அதே சமயத்தில் இப்போ வந்து சோனியாவுமே புதுசாக வந்திருக்காங்க. அவங்க வந்து டாக்டர் ஸ்டோன், ஜுஜுட்சு கைசன் மாதிரியான அனிமேஸ்லாம் ரீடப் பண்ணி அவங்களுடைய சேனல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அடுத்து நருட்டோங்கிற ஒரு பெரிய அனிமேவை பண்ணாங்க. நருட்டோ ஷிப்டன் அப்படின்னு கிட்டத்தட்ட இப்போ நருட்டோ கிளாஸிக்ல இருந்து 220 எபிசோடு, ஷிப்டான்ல இருந்து ஒரு 321 எபிசோடு அனிமேஸ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க எபிசோடு வைஸா. ஓகேவா? இப்படிலாம் போகும்போது அப்படியே இந்த இப்போ வந்து பிக் 3 ஷானன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச் கூடவே டிராகன் பாலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காட் ஃபாதர் அனிமே அப்படிங்கிற மாதிரி காட் ஃபாதரை கூட கார்ட்டூன் தான் பண்ணியிருந்தாங்க. அதை நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். ஓகேவா? அதையுமே எடுத்துக்கோங்க. அது வந்து டிராகன் பால் வந்து டிராகன் பால் ஜீகாய், அப்புறம் சூப்பர், தைமா, மற்றபடி மூவிஸ் எல்லாமே இருக்குது. கிளாசிக் வந்து தமிழ் டப்ல இருக்குது. இது மாதிரிலாம் வரும்போது இப்போ வந்து பீச்சுமே ஒரு பிக் 3 தான். ஆனால் அது இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த ஒரு பீச்சா யார் தான் எடுத்து பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கும். இதுதான் பண்ண போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு 8 மாதத்துக்கும் முன்னாடி ஒரு வீக் இருந்துச்சு கார்ட்டூன் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது சரி டிவி சேனல் தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ப்ளீச் அப்படிங்கிறது அப்படின்னா நார்மலாக இருக்காது. அதில் வயலன்ஸ் கண்டென்ட்லாம் இருக்கும், பிளட் தைக்கிற மாதிரி இந்த மாதிரி சீன்லாம் இருக்கும். அது மாதிரி அதுலேயுமே ஒரு ஆக்ஷன் அனிமேங்கிறதுனால எக்கச்சக்கமான சீன்லாம் ரொம்பவுமே ஹாரர்ஃபையிங்காக இருக்கும். அதனால் அதெல்லாம் சின்ன பசங்க இப்போ டிவி சேனல் அப்படின்னு போட்டால் அதில் ரொம்பவுமே இந்த மாதிரி பேடஸான சீன்ஸாக வைக்கக்கூடாது. வச்சா இது வயலன்ஸாக இருக்கும், சைல்டு ஆர்டர்ஸ்க்கு அவைடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதெல்லாம் சென்சார் பண்ணிடுவாங்கிறதுனால அது வந்து நம்ம பார்க்குறதுக்கு அதுபடியாக இருக்காது. இதனால அடுத்தபடி அந்த அனிமேசிட்டியை ஃபுல்ஃபில்லாக நம்ம அட்டைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நருட்டோ வந்து சோனியா பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இப்போ சப்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக அடைக்கலையே தான் இருக்கும். எந்த ஒரு சீனுமே கட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. தமிழ் டப்ல அன்றைக்கி டிவியில் உட்காந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸை மாற்றி வச்சுருப்பாங்க, சென்சார் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் மாறி இருக்கும். ஆனால் அதுவே ஒரு பிளாட்ஃபார்மு நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அது கரெக்டாக பண்ணிவிடும், எந்த ஒரு சீன்ஸையுமே மாற்றாது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ கிரன்ச்சி ரோல் கூட வச்சுக்கலாம். இப்போ இதே ப்ளீச்சை ஒரு டிவி சேனல் எடுத்து பண்ணிருந்துச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த அனிமேவை சில இதெல்லாம் டப்பு தமிழில் பண்ணாமல் அப்படியே டப்பு அதாவது இங்கிலீஷ் அப்படியே விட்டுருவாங்க. இந்த மாதிரி மாற்றாமல் விட்டுருவாங்க. அதனால அதில் சில சீன்ஸ்லாம் கட் பண்ணி எடுக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் டிவி சேனலில் பண்ணும்போது. ஒன் பீஸ்க்கும் இதே சம்பவத்தை பண்ணாங்க, அன்டர்எக்ஸுக்குமே பண்ணாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி அதை கார்ட்டூன் நெட்வொர்க் ப்ளீச் எடுத்து பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது சம்பவத்தை பண்ணி வைப்பாங்க. அதனால
இப்போ கார்டூன் இருக்க யார் தான் பண்ண போறா அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்துச்சு. என்னன்னா இதை வந்து அனிமோன் ஏஷியா அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் தான் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி அபிஷியலாகவே இன்ஸ்டாகிராம் பேசிட்டு அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ப்ளீச் இனிமேல் தமிழ் டப்ல வரப்போகுது கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி. அபிஷியலாக டேட் சொல்ல டைம்ஸ் இல்லை. இதனால எப்போ வரும், எத்தனை எபிசோடு வரும், டெய்லி ஒரு எபிசோடா இல்லைனா 2 எபிசோடா இல்லைனா வீக்லி மந்த் அந்த மாதிரி வருமா என்னங்கிறதுமே ஆக்சுவலாக தெரியல. அதனால ஒரு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும். நீங்கள் வந்து இது எங்கே தான் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் யூடியூப்ல தான் பார்க்கணும். அதுவும் ஃப்ரீயாகவே பார்க்கலான்னு சொன்னாங்களா? சரி, இப்படி ஃப்ரீயாக பார்க்கலான்னு சொன்னீங்களே ப்ரோ, அப்படி ஃப்ரீயாக பார்க்கறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? இப்போ கிரன்ச்சி ரோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரன்ச்சி ரோலில் வந்து நிறைய அனிமேஸ் இருக்குது. அந்த அனிமேஸ்லாம் பார்க்கறதுக்காக சப்ஸ்கிரிப்ஷன் போடுவோம். இப்படி சப்ஸ்கிரிப்ஷன் போடும்போது அவங்களுக்கு காசு போகும். அதனால அவங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராஃபிட். அதனால அவங்க இதுமாதிரி அனிமேஸ் பண்ணி எடுக்க போடுறாங்க. அதே இப்போ யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவி சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டிஆர்பி வரும். அந்த மாதிரி இந்த யூடியூப்ல இருக்கிற அந்த வியூஸ் வச்சு அவங்க சம்பாதிக்கிறதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தாங்க கிடையாது. இந்த அனிமோன் ஏஷியா அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்க்குற ஒரு சேனல். இதுக்கு தனியாக இந்த மாதிரி இன்கம் வரும். அதனால அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய அனிமேஸ் வச்சுருந்துருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ வந்து புது அனிமேஸ் வாங்கி அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இப்போ வரணும்னா அவங்களுக்கு கண்டென்ட் இப்போ இல்லை, அவ்வளோதான். அவங்களுக்கு எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸுமே இருக்காங்க, கண்டென்ட் மட்டும் தான் அவங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ப்ளீச் அனிமேவை ஹிந்தி டப்பில் விட்டு தமிழ் அனிமேஷா இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் விட்டாங்க. அங்கே என்ன ஆனிச்சுன்னா அங்கே வந்து ஹிந்தி டப் மட்டும் நல்லாவே இல்லை, ரீடப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ ஹிந்தி டப் இருக்குது, ஆனால் ஹிந்தி டப் ரீடப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹிந்தியை ரீடப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு ரீடப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு இந்த மாதிரி 2 லாங்குவேஜ்லையுமே ரீஜன் லாங்குவேஜ் மாதிரி பண்ணால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ அது உங்களுக்கு என்னன்னா அதே ப்ளீச்சை டபுளாக அவங்க டபுள் வீட்டில் சப்பில் விட்டாங்க. சப்பில் வந்து அனிமோனேஷன் இருக்குது, நீங்கள் அதில் கூட போய் பார்த்துக்கலாம். சப்பில் அவங்க விட்டாங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ஹிந்தி டப்புமே விட்டாங்க அனிமோன் ஏஷியாவில். அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் இன்கம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ அதே ப்ளீச்சை இன்னும் கொஞ்சம் நம்ம மறுபடியும் அதை போடும். ஆனால் அதே மாதிரி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு 2 போட்டு நம்ம வீசா வைக்கிறத விட போட்டால் அது நியாயமாக இருக்காது, பார்க்க மாட்டாங்க. அதனால அவங்க வேறு லாங்குவேஜில் நம்ம டப் பண்ணி போட்டால் அதனால் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க இந்த ஒரு பிளானை கையில் எடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு போய் நீங்கள் இந்த மாதிரி டெலகிராமு பைரசியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாமல் அப்படியே போய் அஃபிஷியலாக கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? அஃபிஷியலாக இதுக்கு எந்த விதமான பேமெண்ட்டுமே கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா டேட்டா யூஸ் பண்ணி ஈஸியாக ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அது மாதிரி யூடியூப்லேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா யூடியூப்ல போய் எப்படி சர்ச்சில் போய் அனிமோன் ஏஷியா அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். அது சப்ஸ்கிரைப்ல போட்டுட்டு அனிமோன் இந்தியா அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். அது சப்ஸ்கிரைப்ல போட்டு பெல்பல் 4 போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எபிசோட் ரிலீஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த சேனலில் கன்ஃபார்ம்டாக. இப்படி ஒருவேளை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 80-90% இவங்க யூடியூப் ரிலீஸ் பண்ணுற சான்சஸ் தான் இருக்குது. ஒருவேளை அதை தாண்டி இவங்க ஜியோ ஸ்டார் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில லீக் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. அதிகபட்சம் இவங்க யூடியூப்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. யூடியூப்ல ஆக்சுவலாக எப்போ கூட அட்டாங்கன் தமிழ் டப் இருக்குது. அட்டாங்கன் தமிழ் டப் வந்து இதே மாதிரியே ஆனிம் டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை தமிழ் டப்ல வந்து மல்டி ஆட் தான் வச்சுருப்பாங்க. இது வச்சுனா நான் பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த அனிமோன் இந்தியா வந்து அதை வந்து தனித்தனியாக இப்போ ஹிந்தி டப்பு, தமிழ் டப்பு, தெலுங்கு டப்பு அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக வீடியோ செப்பரேட்டாக போடாமல் மொத்தமாக இந்த ப்ளீச்சை கொடுத்து அது மல்டி ஆடியோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஆடியோ ட்ராக் அப்படிங்கிற மாதிரி ஆடியோ ட்ராக்ல 3 லாங்குவேஜுமே கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மாதிரி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுமே நான் பேக்ரவுண்டில் போட்டுருக்கேன். அதை வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த ப்ளீச் இனிமேல் தமிழ் டப்பில் வரப்போகுது. இதுக்கே நான் ஓவராக பேசியிருப்பேன். போதுமா? இந்த உங்களுக்கு டீப்பாக அதை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசியிருப்பேன். அடுத்த ஒரு தமிழ் டப் அனிமே வரப்போகுது, ஒரு நியூ பிளாட்ஃபார்மே வரப்போகுது. அது என்னன்னா நெட்ஃப்ளிக்ஸ். அனிமோன் ஏஷியா அப்படிங்கிறத ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் தான். அதுவுமே அனிமேஷன் தமிழ் டப்ல பண்ணி இப்போ புதுசாக தான் ரிலீஸ் பண்ணுது. அப்படி இருக்கும்போது நெட்ஃப்ளிக்ஸுமே இப்போ புதுசாக தான் அனிமேவெல்லாம் தமிழில் ரிலீஸ் ஆகுது. இதுவுமே புதுசு தான். ஏன்னா இதுக்கும் முன்னாடி அவங்க இந்த அனிமேஷன் தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ புதுசாக பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஜோஜோ பிசாரி அட்வென்ச்சர் அப்படின்னு அனிமே. இந்த அனிமே வந்து ஸ்டீல் பால் ரன் அப்படின்னு ஒரு ஆர்க் இருக்குது. அந்த ஆர்க்கை தான் பண்ண போகிறாங்க. இது வந்து என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ப்ளீச் அனிமேஷன் பண்ணிச்சுன்னா ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுது. ஆனால் இவங்க அப்படி பண்ணல. இவங்க வந்து டோட்டலாக 7th பார்ட்டு 6 பாட்டு விட்டுட்டு 7th பார்ட்டு அதுக்கு சொன்னோன்னா அனிமேல வந்து இது வரையிலும் வந்த எல்லாத்தையுமே விட்டுட்டு அப்கமிங்கில் ஒரு 7th பார்ட்டு ஸ்டீல் பால் அப்படிங்கிற மாதிரி இருப்பது அந்த பார்த்து ஃபர்ஸ்ட் பண்ண போனாங்க. இது மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் இதுலேயுமே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது அவங்க அஃபிஷியலாகவே சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த 7th பார்ட்டுங்கிறது முதல் 6 பாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். இது வேற முதல் என்ன இருக்காது.
இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீல் பால்ல எல்லா கதையுமே வேற மாதிரி ஒரு பட்டமே மாறி மாறி போகும். அது மாதிரி இதுவுமே உங்களுக்கு மாறி தான் போகும். என்னதான் அப்படி வேற மாதிரி ஒரு கதையா இருந்தாலும் அனிமேவை பார்த்த அப்படின்னு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, மொதல் 6 பார்ட்டு அப்படிங்கிறது அனிமையுடைய வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ற விதமா இருக்கும். அப்பதான் நீங்க அனிமையுடைய இந்த ஆர்ட் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆவீங்க. அப்பதான் உங்களுக்கு அனிமே புரிய ஆரம்பிக்கும். முதல்ல 7வது சீசன் அப்படின்னு பார்க்கும்போது அனிமையில இருக்கிற சில கூஸ் பம்பிங்கான சீனை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. அதனால என்ன கேட்டா நீங்க அதை வந்து பார்த்துட்டு பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை நான் பார்க்கலாம் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தனிமையை பார்க்கலாம் ஆசைப்படுறாங்க, பாருங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு அனிமே ஒன்றும் புரியும். ஆனா சில கூஸ் பம்பிங்கான சீனை மிஸ் பண்ணுவீங்க. அனிமையோடைய முதல்ல போய் 7வது படம் பார்க்கும்போது ஏன்னா ஒரு ஆர்ட் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மிஸ் பண்ணுவீங்க. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆர்ட் ஸ்டைலிங் என்ஜாய் பண்ண மாட்டீங்க. ஆனா ஆர்ட் ஸ்டைலுங்கிறது பக்காவா கொடுத்துருப்பாங்க இந்த அனிமேக்கு. அதை நீங்க மிஸ் பண்ணுவதுனால ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்பவும் பிடிச்சிச்சு அப்படின்னா பாருங்க, ஓகேவா? இதை நெட்ஃபிளிக்ஸ் பண்றாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சிருந்தீங்கன்னா போய் பாருங்க. பார்த்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வரப்போ அனிமே அதை அவங்க பண்ணுவாங்க. இதை வந்து டெலிமேக் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அனிமே இருக்கு. அந்த அனிமே கூட தமிழோட சான்சஸ் இருக்கு. தக்காமோட டேஸ் இந்த அனிமேலாம், ஓகேவா? முடிஞ்சா நெட்ஃபிளிக்ஸ் போய் பாருங்க, ஓகேவா? இதோட அடுத்த என்ன அப்டேட்னா மியூஸ் ஏஷியா, மியூஸ் இந்தியா. இதுமே யூடியூப் சேனல் தான். அனிமோன் ஏஷியாவை விட ஒரு பெரிய யூடியூப் சேனல். இதுல வந்து நிறைய அனிமே சக்கச்சக்கமா இருக்கு. அதுவுமே டபிள்யூ இருக்கு, சப்ளியும் இருக்கு. அதை கூட நீங்க பார்க்கலாம். ஒன் பஞ்ச் மேன், ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி மாதிரி அனிமேஸ் கூட இங்க ரிலீஸ் பண்றாங்க. இதுவுமே யூடியூப் சேனல் தான், அஃபிஷியலான ஒரு யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல்ல கூட நீங்க போய் பார்க்கலாம் அனிமேஸை. இந்த யூடியூப் சேனல்லுமே இப்போ அனிமேஸை புதுசா தமிழ் அப்படியே கொண்டு வராங்க. ஏன்னா அந்த அனிமோன் ஏஷியா மாதிரி கிடையாது. வந்து இதெல்லாம் டிஃப்ரெண்டா. இப்போ அனிமோன் இந்த ஒரு மியூசிஷியா இருக்குல்ல, மியூசிஷியா தான் கிரன்ச்சி ரோல், அப்புறம் ஜியோ நிறைய பிளாட்ஃபார்முக்கு டைம்ஸ் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்முக்கு அனிமேஸை வாங்கி அந்த பிளாட்ஃபார்முக்கு கொடுக்குறது, தமிழ்ல பண்ணி ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி லீக்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. நம்ம அதை பத்தி பேசப்படுறது இந்த மாதிரி இந்த மியூசிஷியா இப்போ அனிமே பண்ணல. அது ஏற்கனவே வந்த அனிமே தான். அட்வென்ச்சர் நிசக்காய். இது வந்து கிரன்ச்சி ரோல்ல பண்ண ஒரு அனிமே தான். இந்த அனிமே வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் அப்படியே அந்த அனிமையை எடுத்து போடுது. அதில் வந்து கிட்டத்தட்ட 8 எபிசோட் போயிருக்காங்க எனக்கு தெரியல. கதை கிரன்ச்சி ரோல்ல அதிக எபிசோட போயிடுச்சு. இப்போ இவங்களுமே அந்த அனிமேவோ அதே எபிசோட கொஞ்சம் 2-3 எபிசோடு வித்தியாசத்துல இவங்களுமே அவங்க சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலையுமே நீங்க பார்க்கலாம். தமிழ் டப்லையுமே இருக்கு. இதுக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கிரன்ச்சி ரோல்ல இருக்கிற மேபி என்ன கேட்டா இவங்க வந்து புதுசா இந்த அனிமே எடுத்து வருவாங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபேரட்டைல் கூட அவங்க ஹிந்தியில பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த அனிமே வேணா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை மாதிரி பண்ணி யூடியூப்ல ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு. ஆனா இவங்க வந்து கிரன்ச்சி ரோல்ல இருக்கிற மற்ற அனிமேஸ்லாம் இருக்குல்ல, அதே வந்து ஃப்ரீயா பார்க்கறதுக்காக யூடியூப்ல தான் போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களுமே இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா மேபி ஏதோ புது அனிமேஷன் நீங்க எதிர்பார்க்கலாம், ஓகேவா? இதுக்குமே எனக்கு சப்போர்ட் கொடுங்க, ஓகேவா? இந்த வீடியோ நான் சொன்னது வேணுமே கிடையாது. அனிமோன் ஏஷியா, அப்புறம் மியூஸ் ஏஷியா, அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி புது சேனல்ஸ் தான் அனிமேஸை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸை கூட சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா யூடியூப் சேனல்ஸுக்கு கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் அவங்க அனிமேஸை கரெக்டாக பண்ணுவாங்க, ஓகேவா? அதனால ஜஸ்ட் யூடியூப்ல ஃப்ரீயாக தான் பார்க்க போறீங்க. நெட்ஃபிளிக்ஸ்னா அதை சொல்யூஷன் போடணும்னு அப்படிங்க கிடையாது. இங்கே ஃப்ரீயாக தான் அனிமேஸை பார்க்க போறீங்கிறதுனால ஜஸ்ட் யூடியூப்ல போய் வீடியோ ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. பார்க்கணும் எல்லாருமே பார்ப்பீங்க. ப்ளீச் நல்ல அனிமே, அதனால ப்ளீச்சை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஒரு நல்ல அனிமே தான் அதுவுமே. அதனால நீங்க அந்த அனிமேவை பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு அனிமே வேணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட்டுங்க தாங்க ஆட் ஆகும். அதனால ஜஸ்ட் அந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் நீங்க உங்களுக்கு பண்ணீங்க அப்படின்னா நீங்களுமே நல்ல அனிமே பார்க்கலாம். அந்த அஃபிஷியலா போய் கனெக்ட் பண்ணுங்க, ஓகேவா? இந்த வீடியோ நான் தான் சொல்றேன். இப்போ அடுத்த இன்னொரு அப்டேட் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அது என்னன்னா அட்டாக் ஆன் டைட்டன் தமிழ் டப். அட்டாக் ஆன் தமிழ் டப் ஆகுறது ரொம்பவுமே கேவலமா இருக்கு. வாய்ஸ் தான் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தாலும் அனிமையோடைய டயலாக் அப்படிங்கிறது கேவலமா இருந்திருக்கும். டப்பிங் வந்து நல்லாவே இருக்காது. ரீடப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்திருப்பீங்க. ஏன்னா சில டைலாக்ஸ் எல்லாம் மாற்றி விட்டு அனிமையோடையே மாற்றி விட்டுருப்பாங்க. டோட்டல் அனிமே ஸ்டோரி லைனே இதெல்லாம் அனிமேஸ்க்கு ரொம்பவுமே கேவலமா போயிருந்திருக்கும். அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து ரீடப் பண்ண அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ரீடப் அப்படின்னா இப்போ வந்து டோட்டலாக அனிமே வந்து 90 எபிசோட் இருக்கு அப்படின்னா அது வந்து மொத்தத்துக்கு கிரன்ச்சி தான். இப்போ அனிம் டைம்ஸ் தான் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டப். அனிம் டைம்ஸ் பண்ண பிறகு அதுக்கு வந்து கிரன்ச்சி ரோல் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க போன வருஷத்துல பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. போன வருஷத்துல அந்த மாதிரி வந்திருக்கே இருக்காது. இதுக்கு போது நம்ம தமிழ் டப்லேயே வந்திருக்காது. அப்போ இப்போலாம் வரப்போக்கு மாதிரி எதிர்பார்க்கும்போது தான் இப்போ வந்து அதுக்கு வரப்போ அப்படி எதுவுமே கிடைக்கல. ஆனா இதனால வந்து இன்னொருத்தவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புது வேலை கிடைச்சிருக்கு. அது என்னன்னா அதுவுமே இந்த அனிம் டைம்ஸ் தான். இந்த மியூஸ் ஏஷியாக்காரங்க தான். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாமே வந்து போனதா டப்பிங் வந்து மொக்கையா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அந்த அனிமேக்கு வந்து ரீடப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆக்சுவலா அது அவங்க பேர் சொல்றது அப்படிங்கிறதா ரீடப். இந்த கிரன்ச்சி ரோல் வந்து ஒரு புது பிளாட்ஃபார்ம், இது வேற பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலா
இந்த கிரன்ச்சிரோலுமே பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரன்ச்சிரோல் ஒன்று பண்ணிக்கோங்க. அடுத்து அனிமல் டைம்ஸ் ரீடப் பண்ணிட்டாங்க. அவங்க ரீடப் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே முடிவு எடுத்து தமிழ் டப் அண்ட் தெலுங்கு தமிழ் ரீடப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுமே சொல்லியிருக்காங்க. இதனால இதனிமேலேருந்து உங்களுக்கு 2 டப் வர போகுது. 2த்துலையுமே இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும். அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே படங்கள் நல்ல இந்த அனிமல் டைம்ஸ் டப்ங்கிறது கொஞ்சம் கேவலம் அப்படி இருப்பாங்க. அனிமே இதெல்லாம் உங்களுக்கு புரியாமையாக இருந்திருக்கும். அதனால நீங்கள் மறுபடியும் பார்க்குறது உங்களுக்கு பெஸ்ட்டு நான் பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். தமிழ் டப்ல எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா, இதில் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.